சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா கேம் இன்னைக்கு ராவல்பிண்டியில் நடக்க இருந்தது. கனமழை காரணமாக அந்த போட்டி இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவில் முதல் போட்டியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தியிருந்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்தளவில் முதல் போட்டியில் ஆப்கானிஸ்தானை பீட் பண்ணியிருந்தாங்க. குரூப் ஏல நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகள் செமிஃபைனல்ஸ்க்கு முன்னேறி இருக்கிற நிலையில் குரூப் பியில் எந்த அணி முன்னேறுவாங்க அப்படின்றதுக்கு இந்த போட்டி மிக முக்கியமான ஒரு போட்டியாகவும் அமைஞ்சது. குறிப்பாக இந்த போட்டியில் வெல்ற அணி நிச்சயம் அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவாங்க அப்படின்ற ஒரு நிலையும் இருந்தது. ஆனால் இந்த போட்டி மழை காரணமாக தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால் இரண்டு அணிகளுக்கும் தலா ஒரு பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால் சவுத் ஆஃப்ரிக்கா தங்களோட அடுத்த மேட்ச்சில் இங்கிலாண்டை நிச்சயம் வென்றாக வேண்டும் அப்படின்ற ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா தங்களுடைய அடுத்த போட்டியில் ஆப்கானிஸ்தானை வெல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இப்போ ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இங்கிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் போட்டிகளில் வர்ற முடிவு இந்த இரண்டு அணியோட தளபதியை நிர்ணயிக்கும் அப்படின்னும் நம்ம சொல்லிடலாம். குறிப்பாக நாளைக்கு நடக்கிற ஒரு போட்டியில் இங்கிலாந்து வெல்லும் பட்சத்தில் அது தென்னாப்பிரிக்காவுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். எதனால் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்துக்கு இடையிலான அந்த போட்டியை எப்படியாவது தென்னாப்பிரிக்கா கண்டிப்பாக வென்றாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்படும். ஒருவேளை ஆப்கானிஸ்தான் அந்த போட்டியை வெல்லும் பட்சத்தில் ஆஸ்திரேலியாவுக்கும் தென்னாப்பிரிக்கா இரண்டு அணிகளுக்குமே அடுத்த போட்டியில் எப்படியாச்சும் வென்றாக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்படும். சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அப்படின்னு இரண்டு அணிகளுமே பலம் வாய்ந்த அணிகளாக இப்போ தெரியுது. அப்படின்றதுனால இந்த போட்டியில் வெல்லும் அணி நிச்சயமாக இந்த கோப்பையை வெல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு.